ஜீவசகாப்தன்ட்டு விவாதத்தை துவங்குறேன். கமல் பேசின சப்ஜெக்ட் தமிழ் மொழியிலேருந்து கன்னடம் வந்தது அப்படிங்கிற புரிதல் அவரது வெளிப்படுத்தினார். கன்னடத்தில் ஒரு பெரிய பிரச்சனை போகுது. ஆனால் தமிழ்நாட்டில் அது சம்பந்தமாக பிரதான கட்சிகள் திமுக, அதிமுக மௌனம் காக்குதையே. கமலுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணல? இல்லை, கமலுக்கு பெரிய லெவலில் திமுக சப்போர்ட் பண்ணியிருக்கு. அவருக்கு ராஜ்யசபா எம்பிலாம் கொடுத்துருக்காங்க. கமலுக்கு சப்போர்ட் பண்ணல. அப்போ தமிழுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணலைங்க? அப்போ தமிழுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணல? இல்லை, இது இந்த பிரச்சனை வந்து இரு மாநிலங்களுக்கான பிரச்சனை கிடையாது. முதல்ல நான் இதை வந்து அப்படி பார்க்கல. இது ஒன்று காவிரி தண்ணி தர பிரச்சனையோ, மேகதாது பிரச்சனையோ, பெங்களூர் கரண்ட் தர பிரச்சனையோ கிடையாது. நெய்வேலியில் வந்து விஜயகாந்த் தலைமையில் போராட்டம் நடத்தின அளவுக்கான பிரச்சனை கிடையாது. கமலஹாசன் அவர் ஒன்றும் தமிழ் உணர்வும் இல்லை. அவர் வழக்கம் போல ரொம்ப இயல்பாக கன்னடத்தை சேர்ந்த தன்னுடைய குடும்ப நண்பரான ராஜ்குமாரை நம்மெல்லாம் ஒன்று தானே, ஒரு தாய் பிள்ளைய தானேங்கிற அர்த்தத்தில் தான் அவர் சொல்லியிருக்காரு. அது ஒன்றும் நீங்கள் எங்கிட்ட இருந்து ஒரு தாய் பிள்ளைகளுங்கிறது சிஸ்டர்ஸ். ஆமாம், அப்படி தான் சொன்னார். எப்படி சொன்னார்? அம்மா, சரி நாங்கள் தான் அம்மா, நீங்கள் பிள்ளை, எங்கள்கிட்ட இருந்து வந்தீங்க. அது ஒரு பாசிட்டிவ் டோன் தானே. அவர் ஒன்றும் கன்னடத்தை வந்து இந்த இடத்துல சிறுமைப்படுத்தியோ இழிவுபடுத்தியோ அவர் ஒன்றுமே பேசலை. கன்னடத்தை நம்மலாம் ஒரே மொழி குடும்பம், திராவிட மொழி குடும்பம், தென்னிந்திய மொழி குடும்பம்ங்கிற அந்த விஷயத்த சொன்னார். இவ்வளோ அரசியல் அதில் தேவையில்லை. அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சொன்னார். இதை வந்து எங்கள் கன்னடத்தை இழிவுபடுத்திட்டீங்கன்னு வழக்கம் போல் கன்னட அமைப்புகள் வந்து இதை பிரச்சனை பண்ணுறாங்க. எப்போவுமே கன்னட அமைப்புகள் வந்து ஒரு வலதுசாரி தன்மையோடு இருப்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து மொழி அமைப்புங்கிறது பெரியார் அண்ணா காலத்திலிருந்து இன்க்ளூசிவ் குரோத்தோடு சம்மந்தப்பட்டது. இங்கே தமிழர் அரசியலுங்கிறது ஆரிய எதிர்ப்பு, வடவர் எதிர்ப்பு, டெல்லி எதிர்ப்பு, சமூக நீதி, இடஒதுக்கீடு, இதோடு சேர்ந்து தனித்தமிழ்நாடு கேட்ட கூட்டம் தமிழ்நாடு. இந்த இவ்வளவு தூரம் வீரியமாக பேசின தமிழர் அரசியல் ஒரு மலையாளியை அடிக்காது, ஒரு கன்னடன் அடிக்காது, ஒரு பீகாரி அடிக்காது. அதுதான் பெரியார் வடிவமைத்த தகவமைத்த தமிழ் தேசிய அரசியல் தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாடு தமிழருக்கேன்னு 38 தமிழ்நாடு இந்தியா கேட்டார். வெள்ளக்காரன் இருக்கும்போதே தமிழ்நாடு தனியாக கூடன்னு கேட்ட மாநிலம். ஆனால் இந்த மாநிலம் இன்னைக்கு கன்னடாலாம் எப்போவுமே அவங்க இந்த அளவுக்கு இந்த உணர்ச்சியே என்னன்னு தெரியாது. அவங்களுக்கு இந்திய எதிர்ப்புனா என்னன்னு தெரியாது, வடவர் எதிர்ப்புனா என்னன்னு தெரியாது, சமஸ்கிருத எதிர்ப்புனா என்னன்னு தெரியாது, இந்துத்துவ எதிர்ப்புனா என்னன்னு தெரியாது. ஆனால் பெரியார் பேசிய தமிழர் அரசியலுக்குள் இதெல்லாம் அடக்கம். அவருடைய பிள்ளையார் சில உடைப்பு கூட ஒரு வடவர் எதிர்ப்பு, மார்வாடி எதிர்ப்பு அரசியல். இந்த அளவுக்கு தமிழர்களுக்கு பொருளியல் பாதுகாப்பு தந்தது பெரியாரிய அரசியல். பண்பாட்டு ரீதியாக ஆரிய பண்பாட்டு பழக்க வழக்கம், பண்டிகைகளை எதிர்த்து நம்ம பேசணும்னு சொன்னது அண்ணாவுடைய பணத்தோட்டம், கலைஞர், பெரியார்னு தொடர்ச்சியாக இங்கு தமிழ் மொழியை வைத்து ஒரு சமூக நீதி அரசியலை பேசிய மண் இங்கே வந்து தமிழ்நாடு. அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். கன்னடர்கள் அப்படி கிடையாது. அங்கே பெரியார் மாதிரி ஒரு தலைவர் அங்கே கிடையாது. அங்கே வந்து கன்னடம் கான்செப்டையே வலதுசாரிகளும் சங் பரிவாரும் தான் ஏற்கிறான். அவன் கன்னடம் அப்படிங்கிற கான்செப்டையே தமிழுக்கு எதிராக வைக்கிறான். நம்ம வந்து அவன்களை மாதிரி கன்னடத்துக்கு எதிராக அங்கே பேசக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து நம்ம தமிழ் மொழியோட சமஸ்கிருதம் சேர 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 தான் கன்னடம் உருவாயிருக்கு. சமஸ்கிருதம் சேர சேர தான் மலையாளம் உருவாயிருக்கு. ஸோ நம்ம மொழியும் சமஸ்கிருத வடவும் சேர்ந்தா அதான் கன்னடம், அதான் தெலுங்கு. நீங்கள் அங்கேருந்து வடவ மொழி எடுத்துட்டிங்கன்னா தமிழ் தான் அங்கே மிஞ்சும். அப்போ அப்படி இங்கே தமிழை எடுத்துட்டிங்கன்னா வடமொழி அர்த்தம் இல்லாமல் நிற்கும். கன்னடமும் இதை நான் தமிழங்கிறதுனால பெருமையாவோ எங்கள் தமிழ் மொழி பெருசுன்னெலாம் நான் சொல்லலை. இது கால்டுவெல் போன்ற அயர்லாந்து மண்ணில் பிறந்த ஐரோப்பிய மொழியியல் ஆய்வாளர்கள் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதி தமிழ் தாண்டா உங்களுக்கு தாய், தமிழ்ல இருந்து உங்களுக்கு வந்துச்சு. அவர் கூட அவங்க அக்செப்ட் பண்ணலையே சார். யார் அக்செப்ட் பண்ணல? அவங்க இன்னைக்கு வரையும் திராவிடம்ங்கறத அக்செப்ட் பண்ணல. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க பல பேர் அவங்க அக்செப்ட் பண்ணாத ஒரு கருத்தை அவங்களுக்கு மேல திணிக்கிறது இருக்குல்ல. பேச முடியாது சார். இதுதான் சார் வரலாற்றில் நடந்த ஒரு உண்மை. டார்வின் தியரியை அன்றைய மதவாதிகள் ஏத்துக்கல, சர்ச்சு ஏத்துக்கல, மதவாதிகள்லாம் அடிச்சு கொள்றான். அதுக்காக டார்வின் பாடத்தை சுவாலஜிலிருந்து எடுத்துக்கோமா, எங்க மனம் புண்படுது அப்படின்னு. மதவாதிகளும் அடிப்படைவாதிகளும் ஆணாதிக்கவாதிகளும் பாசிசவாதிகள் மனம் புண்படுன்னு பார்த்தா எப்படி நாத்திய கருத்து பேசுறது, பகுத்தறிவு கருத்து பேசுறது, மொழி உணர்வு பேசுறது, நாங்க சயின்ஸ் கருத்துக்கள் அப்படி பேசுறது. சயின்ஸ் கருத்து எதையுமே மதவாதிகள் ஏத்துக்கிறது இல்ல. சயின்ஸ் கருத்தும் லிங்குஸ்டிக் கருத்தும் ஒண்ணா? இது உண்மைங்க. இப்போ நான் தான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஜீவா சகாப்தனுக்கு வந்து கன்னடத்திலிருந்து தான் தமிழ் வந்துச்சுங்கிறது ஒரு உண்மையா இருந்தா நான் தமிழை அதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய அடிப்படைவாதி கிடையாது. நான் அறிவியலை ஏற்றுக்கொண்டவன். எது சயின்ஸோ அதை ஏத்துக்கணும், அவ்வளவுதான். குரங்குலேருந்து வந்த மனுஷன்னா நான் ஏற்றுக்க போகிறேன். இல்லை நாயிலேருந்து தான் வந்துச்சு, ஒட்டகத்துலேருந்து வந்துச்சு, எது பரிணாம கருத்து சொல்லுதோ அதை நம்ம ஏற்றுக்க போகிறோம். நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், நம்ம இந்த மொழியை அவமானப்படுத்தலை. மொழியை அவமானப்படுத்துவது என்பது ஆரிய பண்பாடு. சமஸ்கிருதத்துக்கு 13,000 கோடி கொடுத்துட்டு எங்கள் தமிழ் மொழிக்கு வந்து 7,000 கோடி கொடுக்குறிய, நீ தான் மொழியை அவமானப்படுத்துகிற. நாங்கள் கன்னடத்தை அவமானப்படுத்தலை. எங்கள் தமிழ் மொழியிலிருந்து கன்னடம் வந்துச்சுங்கிறது ஒரு மொழியியல் கூற்று, ஒரு மொழியியல் ஆய்வு. அதான் சொல்றேன், இதை தந்தை பெரியார் ஒன்றும் மொழியியல் ஆய்வின் அடிப்பில் அவர் சொல்லலையே.
தமிழ் மொழியிலிருந்து கன்னடா வந்துச்சு, ஆந்திரா வந்துச்சுன்னு பெரியார் சரி, சொன்னாரா? அண்ணா கால்மல் சொன்னாரா? சொன்னதை தமிழர்கள் ஜான் ஏற்றுக்கொள்றாங்க, கன்னடர்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளல? கன்னடர்கள், கரெக்டான கேள்வி. கன்னடர்கள் திராவிடம்ங்கிற கான்செப்டை ஏற்றுக்கொள்வது கிடையாது. தமிழ் மொழி தான் நமக்கு தாய்மொழிங்கிறது ஏற்றுக்கொள்வது கிடையாது. அவங்களாம் கடவுளோடும் சமஸ்கிருதத்திலிருந்து நம்ம வந்ததுங்கிறாங்க. இதை பாஜகவினர் விரும்புறாங்க. பாஜகவினர் தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழர் அரசியலுக்கும் அவர்கள் எதிரானவங்களுக்கு இது ஒன்று போதும். இங்க வந்து சும்மா திருக்குறளை தப்பு தப்பா பேசுவதன் மூலமாக நாங்க தமிழருங்கிற மாதிரி அவங்க காமிச்சுக்கிறாங்க. உண்மையில் கன்னடத்துல போய் சமஸ்கிருதத்தை பிரைட் பண்ணு, சமஸ்கிருதத்துல தான் நீ வந்த, நீச மொழியான தமிழ்ல இருந்து வரலைங்கிற அரசியல ஆரிய பண்பாட்டு அரசியல் பண்ணுது. இங்க தான் புரிஞ்சு. இங்க நிறைய பேர் கேட்பாங்க, நீ தானே திராவிடங்கிற. அவன் சொல்ல மாட்டேன். அவன் எப்படி சொல்லுவான்? திராவிடங்கிற கோட்பாடு தமிழை முதன்மைப்படுத்துவது, தமிழன் தான் மூல மொழின்னு சொல்றது. இந்த அரசியலை கால்டுவெல், ஜான் மார்சல் போன்றவர்கள் பேசியிருக்கிறாங்க. திராவிடங்கிற அரசியலை மொழிகளுக்கு அப்பாற்பட்டு சமூக நீதி கோட்பாடா பெரியார் போன்றவர்கள் வளர்த்துருக்கிறாங்க. இப்படி ஒரு கான்செப்டை ஆதி சங்கராச்சாரியர் குமாரில பற்றரே திராவிட சிசுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு. அவங்களுக்கே திராவிடங்கிற வார்த்தை எரிச்சலா இருந்திருக்கு. சோ வரலாற்று நெடுகிலும் திராவிடங்கிற கான்செப்ட் சமூக நீதி அடிப்படையிலும் மொழியியல் அடிப்படையிலும் எல்லாருக்கும் மூல மொழியாகவும் முதன்மையாகவும் முன்னோடியாகவும் முற்போக்கு சிந்தனை கொண்டதாகவும் இந்த கான்செப்ட் இருந்திருக்கு. இதை கன்னடர்கள் ஏத்துக்கல. ஏத்துக்கிட்டா அவங்க ஏத்துக்கல, பிற்போக்குத்தனமா இப்படி நடந்துக்க மாட்டாங்க. அவர் ஏற்றுக்கொள்ளல. படத்தை வெளியிடுறதுக்கு அனுமதி கொடுக்கல. உங்க நேரம் கொடுக்குறாரு ரவி சார். படத்தை வெளியிடுறதுக்கு நீங்க ஜாகிரதையா இருக்கு. இல்ல நான் பேசுறேன். தக் லைஃப் அப்படிங்கிற படத்தை வெளியிடுறதுக்கு அவங்க என்ன பண்றாங்க? முட்டாள்தனம்னு இல்ல சார் சொல்றது. முட்டாள்தனம்ங்கிறது வினைச்சொல். முட்டாள்னு சொல்றது தான் தப்பு. அதாவது இந்த விஷயத்துக்கு அவங்க மறுப்பு தெரிவிக்கணும். இதற்காக கமலஹாசன் படத்தை நிறுத்துவோன்னு சொல்றது வந்து அது ஒரு அறிவீனமான செயல்பாடு தானுங்க. எனக்கு மாற்று கருத்து சொன்னா நான் மறுப்பேன். அந்த வார்த்தையை நான் சொல்றேன். அறிவினத்தனம் எது வேணாலும் நீங்க பயணம். ஆனா கமலுக்காக சப்போர்ட் பண்ணி இந்த அரசு ஏதோ ஒண்ணு பேசலாம்ல. ஒட்டுமொத்த கர்நாடகம் திரண்டு இருக்கிறது. சரி, தமிழுக்காக அவர் ஒரு குரல் கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கும்போது ஏதோ ஒண்ணு பேசலாம்ல. உங்களுக்கு கமலஹாசனை அவர் தனியாக நிற்க வைத்தது போல எல்லாம் இருக்கு. கமலஹாசன் பாதிக்கப்பட்டிருக்காருங்கிறதெல்லாம் எனக்கு இங்க பிரச்சனை கிடையாது. கமலஹாசனோட தமிழர் அரசியல் தான் எனக்கு முக்கியம். நல்லா கவனிச்சு பாருங்க. இல்ல கன்னடர்கள் அவர்கள் எப்போ இந்த நரேஷனை இன்னும் கூட நல்லா பில்ட் பண்ணி தமிழ்நாடு சொல்லலாம்ல. ஏதோ ஒரு இல்ல தமிழ்நாட்டுக்கு அது வேலை இல்லைங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. எங்களுக்கு இப்போது சமஸ்கிருத எதிர்ப்பு தான் முக்கியம், வடமொழி எதிர்ப்பு தான் எங்களுக்கு முக்கியம், டெல்லி எங்க மாநில சுயாட்சியை ஒடுக்குவது தான் முக்கியம், சமஸ்கிருதத்துக்கு நிதி கொடுத்து எங்க தமிழை அவமானப்படுத்துவது தான் முக்கியம், ஜிஎஸ்டி நிதி கொடுப்பது தான் எங்களுக்கு முக்கியம். இந்த அரசியலுக்கு நாங்க சித்தராமையாவோட நிக்கணும், பினராயி விஜயனும் எங்களுக்கு ரொம்ப தேவையா இருக்காங்க. இந்தியா கூட்டணிங்க கமலஹாசன் பாத்துக்குவாரு. எதை பாத்துக்குவாரு? மொழி அரசியல் கமலஹாசன் பாத்துக்குவாரு. ஒதுக்கி விட்டாச்சு. ஆமாங்க, இது யாருங்க தமிழ்நாட்டு பிரச்சனைன்னு சொன்னா இது கமலஹாசன் பிரச்சனை. இனி மொழி அரசியல திமுக எடுக்காது. பிரச்சனையும் நெய்வேலி மின்சாரம் தான் தோழமை கட்சிகள் பாத்துக்கும். எதுக்கு தோழமை? இந்த மாதிரி மொழி அரசியல் இருக்கு. இப்ப நான் கமலுக்கு ஆதரவா தானே பேசுறேன். நான் கமலுக்கு ஆதரவா பேசுவேன். தமிழ் உணர்வு இங்க இருக்கக்கூடிய ஆட்கள். ஆனால் இது முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கும் இதுவும் தேவையில்லை. நீங்கள் எல்லாம் கவனிச்சு பாருங்க. கன்னடத்தில் உள்ள அந்த சிறு குழுக்கள், மொழிவரி பிடித்த குழுக்கள் பேசுகிற மாதிரி சித்தராமையும் சிவகுமாரும் பேசல. ஏன்பா ஒரு மாதிரி சுமூகமாக போகிறதுக்கு கமலஹாசன் ஹெல்ப் பண்ணணும். அவங்க டோனு இவங்க டோனு வேற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க அரசியல் செஞ்சாகணும். எப்போவுமே அவர்கள் இந்த கன்னடர் தமிழர் பிரச்சனை வரும்போது அவர்கள் வரம்பு மீறி செயல்படுறாங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை இன்னைக்கு வரைக்கும் கர்நாடகா கேட்டிருக்காங்களா? அது ஜெயலலிதா ஆட்சியாக இருக்கட்டும், கலைஞர் ஆட்சியாக இருக்கட்டும், எடப்பாடி ஆட்சியாக இருக்கட்டும், ஸ்டாலின் ஆட்சியாக இருக்கட்டும், காவிரி பிரச்சனையில் என்னைக்காவது சட்டத்திற்கு ஆதரவாக நீதிமன்ற தீர்ப்பை மதிச்சிருக்காங்களா? அங்க இருக்கக்கூடிய வலதுசாரிகள், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாஜகவோ காங்கிரஸோ இல்ல இந்திய ஒருமைப்பாடு, இந்து ஒருமைப்பாடு, இந்து ராஷ்டிரான்னு பேசுறாங்களே. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கவன் இந்து இல்லையா? தமிழ்நாட்டில் இருக்கவன் இந்தியன் இல்லையா? இப்ப இந்த தேசிய கட்சிகள் இந்திய ஒருமைப்பாடு, இந்து ராஷ்டிரான்னு பேசுறவங்க யாராவது தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இருக்கான்? தஞ்சாவூர் இந்துக்கு ஒரு மண்டியால இருக்க இந்து கொடுக்க மாட்டேங்கிறான்னு பேசுறாங்களா? அப்பெல்லாம் உங்களுக்கு இந்து வராது, இந்தியன் உணர்வு வராது. அம்முட்டு பாரதிய ஜனதாவும் நான் கன்னட வெறியனா மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. இந்து ராஷ்டிரான்னு பேசுறோம். அம்முட்டு பேரும் நின்றுக்கிட்டு தண்ணி கொடுக்க கூடாதுங்கிறதுல ஆளா நின்று பேசுவாங்க. நான் கேட்கிறேன், ஆனாவுனா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஆட்சியை கலைக்கணும், 356 பயன்படுத்துன்னு பேசுறாங்களே. உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் ஒவ்வொரு முறை இருக்கிற கர்நாடக அரசு, அது காங்கிரஸோ மதசார்பற்ற ஜனதாவோ பாஜகவோ, கலைக்கணும்னு தேசிய ஒருமைப்பாடு சிந்தனை கொண்ட, இந்தியாவை நேசிக்கின்ற, அகண்ட பாரதத்தை பேசுகின்ற தேசபக்தி கொண்ட ஒரு பாஜகவினரோ தேசிய சிந்தனையாளர்களோ சொல்லியிருக்காங்களா? நீங்க இந்தியர்னா நம்ம இந்திய அரசியல் சட்டத்தை அவமானப்படுத்தி உச்சநீதிமன்றத்தை கேவலப்படுத்துகிற கர்நாடக அரசை கலைஞன்னு சொல்லாமா? ஆனால் நான் மாநில சுயாட்சி பேசுகிறவன், எந்த மாநிலத்தையும் கலைக்க வேண்டும் என்று பேசுவதை ஒருபோதும் நான் விரும்ப மாட்டேன். ஆனால்
எதுக்கெடுத்தாலும் மாநிலத்தை கலைக்கணும், அதிகாரம் ஃபுல்லாக மத்திய அரசுக்கு வரணும், ஒன்றிய அரசுக்கு வரணும், இது சென்ற ஒரே இடத்துல அதிகாரம் குவியணும், ஒரே கட்சி ஒரே மதம் ஒரே ஜாதின்னு சொல்கின்ற இந்த அகண்ட பாரத கட்சிகள், சங் பரிவார்கள், தேசிய கட்சிகள்லாம் என்னைக்காவது இந்திய ஒருமைப்பாட்டுக்கு ஆதரவாக இருந்திருக்காங்களா? ஆனால் தமிழ்நாடு என்னைக்குமே இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இருந்ததில்லை. அது ஜெயலலிதா அம்மையாராக இருந்தாலும், கலைஞராக இருந்தாலும், எம்ஜிஆராக இருந்தாலும், காமராஜராக இருந்தாலும் எப்போது நம்ம இந்திய ஒருமைப்பாட்டுக்கு ஆதரவாக இருந்திருக்கோம். ஆனால் நம்மளை பார்த்து தான் நீங்க பிரிவினைவாதிகள், நீங்கள் பிரிவினைவாதிகள் என்று இவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சீமான் உட்பட வேல்முருகன் உட்பட எல்லாருமே கமலுக்கு சப்போர்ட் பண்றாங்க. கமலுக்கு தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். அப்புறம் கன்னடர்களுக்கு சப்போர்ட் அந்த மாதிரி வலிமையான சப்போர்ட் இன்னும் கிடைக்கலையோ தமிழ்நாட்டுல? தமிழ்நாடு முழுக்க நிக்குது. கமலஹாசன் நன்றி சொல்லிட்டாரு. உங்க சேனல்ல கூட கார்டு போட்டீங்க, நான் பார்த்தேன். தமிழ்நாடே என் பக்கம் நிக்குது நன்றின்னு சொன்னாரு கமலஹாசன். யாரு கமலஹாசன் சப்போர்ட் பண்ணல? இதுனா பாபா ராமதாஸ் ரஜினிகாந்த் பிரச்சனையா? இந்த பிரச்சனையில யாரும் கருத்து சொல்லாம இருக்கிறதுக்கு? தமிழ் சம்பந்தம் இல்லாம தமிழ்ல இருந்து கன்னடம் வந்துச்சுன்னு சொன்னதை ஒரு சின்ன பிரச்சனையை இவ்வளவு பெருசாக்குறாங்க. அது உண்மையும் கூட. உடனே மொழியியல் ஆய்வாளரா நீ படிச்சிட்டியா, உனக்கு தெரியுமா? ஒருத்தன் தமிழனாவும் தமிழ் உணர்வாளனாவும் உண்மையை சொல்றதுக்கு ஒவ்வொருத்தரும் ஹிஸ்டரியை படிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழிலிருந்து தான் கன்னடம் வந்தது என்பது ஒரு உண்மை. அதைத்தான் சொல்றேன், மீண்டும் மீண்டும் சொல்றேன். நான் தமிழன்கிற பெருமையெல்லாம் எனக்கு கிடையாது. கன்னடனும் என் தோழன் தான். ஏன் பீகாரியும் என் தோழன், காஷ்மீரி என் தோழன், பாலஸ்தீனத்தில் செத்துக்கிட்டு இருக்கவனு என் தோழன் நினைக்கக்கூடிய ஒரு சர்வதேச அளவில் மனிதாபிமானத்தை நேசிக்கக்கூடிய நான். ஆனால் அந்த உண்மையை ஏங்க இவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க? இதில் என்ன பிரச்சனைங்கிறேன் நான். அப்ப சமஸ்கிருதத்திலிருந்து கன்னடம் வருது சொல்லித்தரானே ஒரு பொய்யான கதையை. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றீங்க ஜீவசகாப்தன். இந்த விஷயத்தை உண்மைன்னு கமலஹாசன் பேசியிருக்கலாம்ல. இது குறித்து தமிழறிஞர்கள் பேசுவாங்க, ஆய்வாளர்கள் பேசுவாங்க. அவரும் கடந்து போயிடுறாரு. அவர் கடந்து எடுக்கிறாரு. அவர் எனக்கு தமிழின் மேலே கடந்து பேசுறாரு. அதுல ஸ்டெடியா நின்று கமலஹாசன் கடந்து போனதுதான் அவருடைய இயல்பு. கமலஹாசன் ஒன்றும் பெரிய தமிழ் பற்றாவோ தமிழ் உணர்வாவோ கடந்த காலத்தில் எப்பவுமே அவர் பேசுனது கிடையாது. கமலஹாசனுக்கு தமிழ்நாட்டை விட கன்னடத்தில் தான் நண்பர்கள் அதிகம். இதுக்கு முன்னாடி காவிரி பிரச்சனை அப்போ அவர் எத்தனை தடவை வந்து தமிழர்களுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. பேசி தீர்த்து கொள்ளலாம் அப்படிங்குவார். இங்கே காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பு வந்திருக்கும், அதை அமுல்படுத்த கோரி தமிழ்நாடு அரசு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நாம் பேசி தீர்த்து கொள்ளலாம், நம்ம சந்திரசேகர்கிட்ட பேசலாம், தேவகவுடாட்ட பேசலாம், இப்படி கட்சி ஆரம்பிச்சது கூட அவ்வளோ சமாதானம். ஏன்னா அவங்களாம் கர்நாடகத்தில் அவங்களுக்கு பிஸ்னஸ் உண்டு, அவங்களுக்கு இந்தியா முழுக்க நண்பர், அவங்களாம் பேன் இந்தியா ஆட்களுங்க. அவங்களுக்குலாம் தமிழருங்கிற அரசியலில் உடன்பாடே இல்லாதவர் கமலஹாசன். அவர் இப்படி பேசுனது தான் எனக்கு ஆச்சரியம். தமிழ்லேருந்து தானே கன்னடம் வந்துச்சுன்னு அவர் பேசுனது தான் ஆச்சரியமே ஒழிய கடந்து போய்கிட்டு நான் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு அந்த கருத்தில் உடன்பாடுன்னு அவர் பேச மாட்டார். ஏன்னா உண்மையிலே அந்த கருத்தில் அவருக்கு உடன்பாடாக அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவர் ஒன்றும் திராவிட சார்போ தமிழ் சார்போ உடையவராக இதுவரையும் நான் பார்த்ததே இல்லை. அவங்களாம் அந்த ஏக இந்திய சார்பு, நான் சொன்ன இந்த தேசிய கட்சி சார்பு உடைய நபர்கள் தான். அவங்களாம் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் ஆதரவாக பேசிலாம் நான் பார்த்ததே இல்லை.